கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே இந்த காணொலி மூலமாக ஒரு ஜெப வேண்டுதலை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். நீண்ட நாட்களாக பாகிஸ்தான் நமக்கும் இருந்து வந்த மறைமுகமான விரோதம் இன்று தலை தூக்கி இருக்கிறது. அந்த பிரச்சனைகளுக்காக காணொலி அன்பர்களாகிய நீங்களும் நானும் தொடர் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஆண்டவர் இதோ திருடனை போல் வருகிறேன் என்ற வசனத்தின்படி ஆண்டவருடைய வருகை யாருக்கும் தெரியாது. ஆண்டவருடைய வருகையின் அடையாளங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நாட்டுக்கு நாடு போர்களும், கொள்ளை நோய்களும், பஞ்சங்களும், இப்படிப்பட்ட வெறிதனமான தாக்குதல்களும் இருக்கும் என்று திருமறை வசனங்கள் நற்செய்தி நூல்களிலே நாம் வாசிக்கக்கூடும். அந்த அடிப்படையில் அந்த வசனத்தின் மையமாகவே இதை நான் பார்க்கிறேன். கொள்ளை நோய்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்து நாட்டுக்கு நாடு பிரச்சனைகள், எருசலேம் போன்ற இடங்களிலே சண்டைகள், இப்படி வெளிநாடுகளெல்லாம் வார் நடந்ததை செய்தியின் வாயிலாக நாம் அறிந்தோம். ஆனால் இப்போது பாகிஸ்தானுக்கும் நமது இந்திய நாட்டுக்கும் போர் துவங்கிவிட்டதே என்று நாம் கூற முடியும். இப்போது இந்த காணொலியின் மூலமாக இந்த செய்தியை பதிவு செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஜம்மு காஷ்மீர் போன்ற சண்டிகர், பஞ்சாப் போன்ற இடங்களிலே அநேக விமான நிலையங்கள் மூடப்பட்டு, பள்ளிகள் விடுமுறை அளிக்கப்பட்டு, மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டு ஒரு அபாயகரமான சூழ்நிலை மற்ற மாநிலங்களிலே ஏற்படுத்தி வருகிறதை நாம் அறிவோம். ஆகையினால் என் அன்பு காணொலி இறைமக்களே, கண்டிப்பாக நமது நாட்டுக்காக, இந்த போருக்காக, இந்த பதட்டத்துக்காக ஜெபிப்பது நமது கடமை. கிறிஸ்துவம் அதைதான் வெளிப்படுத்த வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.